بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. அல்லாஹ்வின் கிருபையினால் இன்று முதல் ரக்காயத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் பக்ரா அதிலிருந்து ஒரே ஒரு வசனம் நம்முடைய கவனத்திற்கு. வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் அவைகள் சிறியதாக பெரியதாக சின்ன அமலாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய அமலாக இருந்தாலும் சரி அவைகளுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கூலிகள் வழங்கப்படுவதெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அமல்களுக்கு நம்முடைய வணக்கங்களுக்கு நம்முடைய நற்காரியங்களுக்கு அல்லாஹ் கூலி வழங்குவதெல்லாம் நம்முடைய நீயத்துகளை பொறுத்து தான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யக்கூடிய அந்த செலவினங்கள் இருக்கிறதே, கமஸலி ஹப்பத்தின், அது ஒரு வித்திற்கு ஒத்திருக்கிறது, ஒரு வித்திற்கு உதாரணமாக இருக்கிறது. அம்பதத் 7 சனாபில, அந்த ஒரே ஒரு வித்தில் இருந்து 7 விதமான கதிர்கள் அதிலே உற்பத்தி ஆகிறது. 7 சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் 100 ஹப்பா, அந்த ஒரே ஒரு கதிரில் இருந்து ஒரே ஒரு வித்தில் இருந்து 7 விதமான வித்துக்கள் உற்பத்தி ஆகிறது. அந்த 7 விதமான வித்துக்களில் ஒவ்வொன்றில் இருந்தும் 100 வித்துக்கள் உற்பத்தி ஆகிறது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வல்லாஹு யுதாயிஃபு, அல்லாஹ் அவன் நாடினால் நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு இவைகளையும் விட கூலியை அதிகப்படுத்தி தருவான் என்று அல்லாஹ் பேசுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், நீங்கள் உங்களுடைய அமல்களுக்கு உங்களுடைய கூலிகளுக்கு உங்களுடைய வணக்கங்களுக்கு கூலிகள் வழங்கப்படுவதெல்லாம் உங்களுடைய நீயத்தை பொறுத்துத்தான். யார் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை மறுமை நாளையிலே அல்லாஹ் வழங்கக்கூடிய வெகுமதிகளை நாம் பெற வேண்டும், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே வேறு எந்த விதமான உலக ஆதாயம், வேறு எந்த விதமான உலகத்தினுடைய பெருமை, வேறு எந்த விதமான உலகத்தினுடைய பாராட்டுக்கள், இவை எதையும் பொருட்படுத்தாமல் தான் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்வதாக இருந்தாலும் ஒரு 2 ரக்காத் தொழுவதாக இருந்தாலும் அவைகள் என்னுடைய ரப்பின் பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே செய்யப்படுகிற பொழுது அவைகளுக்கான கூலி ரப்பிடம் மகத்தானது. நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயம்தான். நாம் ஒருவருக்கு சதகாவை, தர்மத்தை, இன்ன பிற உதவிகளை நாம் வழங்குகிறோம் என்று சொன்னால் அந்த உதவிகள் என்பது இதன் மூலமாக இதன் பொருட்டினால் என் ரப்பின் நெருக்கத்தை நான் பெற வேண்டும். அதுதான் அங்கே நோக்கமாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையிலே ஒரு ஷஹீத் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் அழைக்கப்பட்டு, ஷஹீத் என்றால் கேள்வி கணக்கே இல்லாமல் சுவனத்திலே போகக்கூடிய மகத்தான பேறுகளை சிறப்புகளை பெறக்கூடியவர், அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டு தன்னுடைய உயிரை பணயமாக வைத்து அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டு கொலை செய்யப்பட்டவர்கள், ஷஹீதானவர்கள். அவர்களுக்கு எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையிலே ஒரு ஷஹீத் அழைக்கப்பட்டு அவரிடத்திலே கேள்வி கேட்கப்படும் பொழுது, யா அல்லாஹ், என்னுடைய உயிரை வேறு எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த என்னுடைய உயிரை உன்னுடைய பாதையில் நான் தியாகம் செய்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த ஷஹீதிடத்திலே சொல்லுவானாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீ மிகப்பெரிய ஒரு ஷஹீத் என்று உலகம் உன்னை பாராட்ட வேண்டும், மக்கள் எல்லாம் உன்னை பாராட்டி பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ உன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறாய், பாராட்டுக்கள் என்பது உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது என்று அல்லாஹு தஆலா அந்த ஷஹீதை அழைத்து நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவான் என்று சொல்லுவார். ஒரு பெரிய தனவந்தர், அவருடைய காசு பணங்களை எல்லாம் அல்லாஹ் விருப்பப்படக்கூடிய வழிகளில், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வழிகளில் அவர் செலவு செய்தார். அவரை அழைத்து கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் இடத்திலே அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நீ தந்த நியாமத்துக்களை, அருட்கொடைகளை, பொருளாதாரத்தை உன்னுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்திலே நான் செலவு செய்தேன். அவர் அல்லாஹிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், பெரிய தனவந்தர், கொடை வல்லல் என்று உலகத்திலே உனக்கு பாராட்டுக்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ செய்தாய். அந்த பாராட்டுக்கள், பெருமை உலகத்திலே உனக்கு கிடைத்து விட்டது, இங்கே எந்த விதமான பலாபலன்களும் அதற்கு இல்லை என்று சொல்லி அவரையும் நரகத்திலே கொண்டு போய் சேர்த்தார். ஒரு பெரிய மார்க்க அறிஞர், ஒரு பெரிய மார்க்கம் படித்த பெரிய மேதை, கிராத் அழகாக ஓதினார், பயான் அழகாக செய்தார். அவரை அழைத்து அல்லாஹ் கேள்வி கேட்பான். கேட்கிற பொழுது, யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த இல்மை, நீ எனக்கு தந்த கல்வியை
உன்னுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மக்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உன்னை மிகச்சிறந்த ஒரு மார்க்க மேதை, மார்க்க அறிஞர், மிகப்பெரிய ஒரு காரி, மிகப்பெரிய ஒரு ஆலிம் என்று மக்களெல்லாம் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ செய்தாய். அது உலகத்திலேயே உனக்கு சொல்லப்பட்டது என்று அவரையும் அழைத்து கொண்டு நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். எனவே நம்முடைய உலகத்திலே நம்மால் நிறைவேற்றப்படக்கூடிய நற்காரியங்கள், நல்ல அமல்கள் என்பது மிகவும் சிரமத்தோடு நாம் அதனை நிறைவேற்றுகிறோம். அதற்காக வேண்டி நிறைய தியாகங்களை செய்கிறோம். வெறும் அழியக்கூடிய உலகத்திலே கிடைக்கக்கூடிய பேருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக என்று இல்லாமல் நம்முடைய நோக்கம் என்பது அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று தர வேண்டும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களுடைய அமல்களுக்கு கூலி வழங்கப்படுவதெல்லாம் உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான். சிலருக்கு 10 நன்மைகள், சிலருக்கு 100 நன்மைகள், சிலருக்கு 700 நன்மைகள், சிலருக்கு அல்லாஹு யுதாயிஃபு, அல்லாஹ் சொல்வதை போல கணக்கின்றியே அல்லாஹ் வழங்குவான். எண்ணங்களை பொறுத்து. சிலருக்கு ஒன்றுமே கிடைக்காத ஒரு பரிதாபகரமான நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். காரணம் என்ன? உலகத்தினுடைய அந்த பெயர் புகழுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த நற்காரியங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலே எந்த விதமான கூலிகளும் கிடைப்பது இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய அமலாக இருந்தாலும், சின்ன அமலாக இருந்தாலும், அல்லாஹ்வினுடைய திரு பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய, அமல் செய்யக்கூடிய, இபாதத்து செய்யக்கூடிய, நற்காரியங்களை செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.